சரி. நம்முடைய சமயநாடி வந்த புண்ணியகுமாரி யார் பாருங்கள். யாரு? பாம்பன்மலை நன்னகரை சார்ந்து, அதாவது அருள்மிகு தேவி முத்தாரம்மனுடைய திருக்கோயில். நம்ம பாம்பன்மலை முத்தாரம்மன் கோயில் தலைவர், அதாவது ஊர் தலைவர் உயர் திரு ராஜாராம் என்று சொல்லக்கூடியவர்கள். நம்ம ஐயா தலைவர் ஐயா திரு ராஜாராம் என்று சொல்லக்கூடியவர்கள். ராஜாராம் ஊர் தலைவர். ஆமா. அடுத்தால யாரும் நம்ம அன்னை செயலாளர் எஸ் ஆனந்தகுமார் என்று சொல்லக்கூடியவர்கள். ஊர் தலைவர் உயர் திரு ராஜாராம் என்று சொல்லக்கூடியவர்கள். செயலாளர் உயர் திரு எஸ் ஆனந்தகுமார் என்று சொல்லக்கூடியவர்கள். பாடிக்கொண்டிருக்கக்கூடிய நாகர்கோயில் மூவேந்தர் நன்னகரை சார்ந்தே டாக்டர் சுபாமணி வில்லிசி குழுந்தர்களை பாராட்டி நமக்கு 500 ரூபாய் 500 லட்சம் 500 கோடியாக படைத்தார்கள். சரிதான். நம்ம ஐயா ஊர் தலைவர் ஐயா செயலாளர் ஆனந்தகுமார் அவர்கள் இந்த ஊர் பொதுமக்கள், அதாவது எல்லாரும் நம்ம அம்மா தேவி முத்தாரம்மனுடைய திருவருளாலும் எப்ப மாயாண்டு ஊய்காண்டனுடைய திருவருளாலும் பல்லாண்டு காலம் வாழ்க வளரவே அவர்களுடைய பணிகள் எல்லாம் நம்ம பாம்பன்மலை ஊருக்கு தேவை என்று சொல்லி தேவி முத்தாரம்மனுடைய திருவடியை பணிந்து மறுபடியும் நான் முடிச்சவரை என்ன ஆரம்பிக்க வீட்டுக்கு போயாச்சு. யாருக்கு வீட்டுக்காரங்க? வீட்டுக்காரம்மா. நீ பார்த்த சரி சரி. அதனால 500 இருந்திருந்தா 1000 வரும். 1000 வருமோ? ஆமா. நாளைக்கு தெரியும். 10 நேரம் வர தெரியும். அவங்க அப்பாக்கு சரி கோலே இருக்காங்க சண்டால சும்மா இருக்கு. தகவல் போவோம். நீ ஒரு தடவை போனே எவ்வளவு ஆளு இருக்கு சொல்லுது. அதெல்லாம் அவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க. பாட்டுக்காரங்க மரியாதை அது அப்படி துக்கொழிச்சிட்டு அவ போயிருவா. இவங்க காலையில எல்லாம் முடிச்சுட்டு எடுத்து சாப்பிட்டு மட்டும் போவாரு. இருக்குங்க வாரி வாரி போட்டுக்கிட்டா வாரி கடைசியில தண்ணி ஊற்றி ஒண்ணு இங்கிலீஷ் ஹிந்தி உருது மலையாளம் தெரிஞ்சு கன்னடம் எல்லா வரும் பக்கம் தமிழ் படிக்க மாட்டேன். பாட்டு மங்களம் பாண்டவரும் மெதுவா அந்த பக்கம் நின்றுட்டு வேலை கொடுத்து படிக்கிறேன். வெளியே போனே நீ கவலையே படாத. மத்தியில் வரைக்கும் அவங்க இப்படி இருப்பாங்க. மாற்றம் நம்ம எல்லாரும் கட்ட காவலமா இருக்கிறவே பார்த்தா இத கண்ணவரமா நினைக்கிறாங்க. என்ன பிடிக்கும் காவல் காட்சிக்கு வேறுபட்டா நிக்குமா? நானே கண்ணை சிங்கார கண்ணன் சிரித்த முகத்தோடு பார்த்தால் கல்யாணி அதப்பாவி பையன் உங்களை பாடு போறதுல பயிராளா கைய பிடிச்சா கல்வண்டி கண்ணு வண்டி லட்சி எப்படி அவ கல்வண்டி அவ கல்வண்டி சத்தம் போட்டியா காலையில எங்க போனான்? அட நீங்க ஒண்ணுக்கா நான் கைய பிடிச்சிட்டு கண்ணே 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 சத்தம் போட மாதிரி அந்த கண்ணே என் கையை தட்டிட்டு என் கையை தட்டிட்டு எங்க தட்டிட்டு கையை தட்டிட்டு ஓடிட்டான். நான் இருக்க பார்த்தா நேரவே பார்த்தேன். அவனுடைய அதாவது அவனுடைய நிறம் நல்ல கருணி குறுக்காட்டி விடுவேன். கருணீர கலர்ல இருந்தான். அதேதான். அது மட்டுமல்ல தட்டை தட்டை கொலுசு கொலுசு எனக்கோ சொல்ற அடையாளத்தை பார்த்தா ஒரு நாளும் தூங்க மாட்டான். வீட்டுக்கு போறோம். வீட்டுல தூங்க ஆரம்பிச்சிருக்கான். வீட்டுல அம்மா சொல்லுவோம். வீட்டுல தாய் கிடையாது அப்படின்னா ஊர் அடைவாங்க. இதெல்லாம் ஊர் பெரியவங்க சேர்ந்து அடைக்குவாங்க.
நீ ஒரு சத்தம் உள்ள இருக்க நம்ம வழி வருவான் யசோதா அது யாரு முக்கிய கிடக்காது யசோதா வாடி வாருங்க ஆமா எல்லாரும் வாசல்ல நிக்கிறீ வீட்டுல வந்து உட்காருங்க உனக்கு பந்தி கொண்டாடா வந்திருக்கோம் எதுமாடி கண்ண பேர கூப்பிடு அட்டி போவோம் என்னடி யார மாதிரி கண்ண பிள்ளை என்னடி கண்ணால கூப்பிடு யார் யாம் பிள்ளை எதை வச்சு யாம் பிள்ளை கலாங்க எங்க வீட்டுல எல்லாம் ஒரே களவடி யார் யாம் பிள்ளை வா வீட்டுக்கு வந்தான்னு சொல்றியே எப்ப வந்தா எப்ப வந்தா சொல்லு சொல்லு ஆட்டாத கழுத்து அத்து விழுந்துறானே எடி நேத்து வந்தான் அதான் முதல் நாள் வந்தான் அதான் இன்னைக்கு வந்தான் அதான் நாளைக்கு வந்தான் நாளைக்கு வந்தான் வருவான் யார் யாம் பிள்ளை கேட்கவே கேடையா இருந்தா கேஆர் விஜயா கொண்டே கேஜிவி தெரியும் தெரியுமா தெரியும் வாங்கி குழந்தை கேட்டி அது கேட்கறது தமிழகார மாதிரி கேடப்பேல இருக்கா அந்த பையனை போல இருக்கா எதை வச்சு நாம தமிழே கலைஞானி எடி கல்லை ஒரு கலவா ரெண்டு கலவா உள்பட்ட கலவா யார் யார் பிள்ளை சரி வந்தாங்கறியே என்னைக்கு வந்தான்னு சொல்லு வந்தா வந்து என்ன செஞ்சாங்க என் வீட்டுல வந்து அந்த பின்னாடி இருந்தாரு சரி கிட்ட போய் முந்தானே சரி விழுந்து பிடிச்சிருக்கான் ஏன் பிள்ளை உங்களுக்கு சரி சரிதான் அவளுக்கு வீட்டுல அவ குளிக்க போயிருக்கான் சரி பின்னாடி போய் கொண்ட முடிய வெட்டி பிடிச்சிருக்கான் கையில வந்திருக்கு மாட்டு தொழுற கொண்டு தொகை விட்டுறான் இவ கொண்ட முடியாது மாட்டு தொழுற தொகை விட்டா பத்திரமா இருக்கான் மாட்டுக்கு கந்திரிச்சு சீட்டை சாச்சு பிடிக்காம மாட்டு இவ்வளவு என் பிள்ளை செய்யறான் என் பிள்ளை இப்பதான் வந்தான் அம்மா எனக்கு பசிக்குன்னு சொல்லுவான் ஏன் இந்த பாரடி ஒரு தாய்க்கு பிள்ளைங்க மேல எவ்வளவு கோபம் இருந்தாலும் சரி இந்த பிள்ளைங்க வீட்டுல எவ்வளவு வயிறு பசிக்கு சுவாட்டாமான்னு சொன்னா போதும் எப்படிப்பட்ட கோபமா இருந்தாலும் பேரும்லை அதான் பெரியவங்க சொன்னாங்க பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் பெரும் கல்லி என்று அதாவது என்னதான் பிள்ளைங்க சொல்றது சரியா இருந்தாலும் பிள்ளை பசியோடு இருக்கும் பொழுது எந்த தப்பு செய்தாலும் தாய் கண்டிக்க மாட்டான் கண்டிப்பா வயதுனாலே சோற போட்டு கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாரியில எடுத்து எடுத்து சின்ன சோரம் இப்ப என் பிள்ளைய கூட்டு கேட்டா கண்ணனை அழைத்தாள் கண்ணாவாவா கிருஷ்ணாவாவா முன்னாவாவா நந்தனந்தனா நவநீத கண்ணா ஹே கிருஷ்ணா முகுந்தா பாவா அம்மா என்ன விழுப்பு இருக்கான் இதே போலே ஏன் ஆபத்தை மவனே என்ன அம்மா ஆபத்தை மவனே என்ன பத்த அம்மா ஏக்கம்மா 10 நிமிஷத்தை தொழிலே மாத்திட்டான் எம்மா ஏ ராசா உங்களெல்லாம் யாரு வந்திருக்காங்க பாரு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா பெரியம்மா இவங்க வீட்டுல போய் அந்த ஒண்ணுதான் வாய வந்துச்சு இவங்க வீட்டுல போய் பால் வெண்ணெய் தயிர் ஒரு திருடி சாப்பிட்டியா பாத்தீங்களா என் புள்ள கேட்க கேள்விய பாத்தீங்களா ஆட்டிட்டு வந்திருக்காங்க ஆமா இந்த பாருங்கடியம்மா நான் பால் வெண்ணெய் தயிர் திருடி சாப்பிட்டேன்னு சொன்னாங்களா யார் தெரியுமா